ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ கூடுதல் விசாரணை செய்யலாம். ஏற்கனவே ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட் அப்படியே இருக்கும். அதற்கு மேல் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை சிபிஐ தொடரலாம், நடத்தலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை என்று உத்தரவு போட்டார்கள். இது அருண் ஐபிஎஸோட தலையிலேயே உச்சநீதிமன்றம் அடித்த ஆணி என்று நான் சொல்லுவேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் அருண் ஐபிஎஸ்க்கும் என்ன சம்பந்தம் என்று பலருக்கும் இந்த கேள்வி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம்னு. நேற்றைக்கு முன்தினம் நாமக்கல்லில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இதை குறிப்பிட்டார். ஒருத்தர் இன்னைக்கு இறந்துட்டாரு, மர்மமான முறையில் இறந்துட்டாரு. இன்னொரு முக்கியமான குற்றவாளியை, சரணடைஞ்ச குற்றவாளியை கொலை செய்கிறாங்க என்கவுண்டர்னு. இந்த மர்மம் விசாரிக்கப்பட வேண்டும். ஏன் பதறீங்க, எதுக்கு சிபிஐக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுதான் அதில் முக்கியம். திருவேங்கடத்தின் என்கவுண்டர் என்பது அப்பட்டமான ஒரு படுகொலை, காவல்துறை நிகழ்த்திய படுகொலை. நான் பலமுறை இதை நம்ம நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவது ஒன்றும் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன். சிறையில் ஜுடிஷியல் கஸ்டடியில், ஜுடிஷியல் ரிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை காவல்துறை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்றால் யார் அந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரியோ அந்த புலனாய்வு அதிகாரி நீதிமன்றத்தில் ஏறி நீதிபதியின் முன்பாக ஒரு பிரமாண வாக்குமூலம் கொடுக்க வேண்டும். நான் இந்த குற்றவாளியை கஸ்டடியில் எடுக்கிறேன், ஏன்னா உங்கள் கஸ்டடியிலேருந்து என் கஸ்டடிக்கு அவன் வர்றான், உங்கள் கஸ்டடியில் எப்படி இருந்தானோ அதே போல் நான் பார்த்து கொள்கிறேன், 3 வேளையும் உணவு அளிக்கிறேன். ஏன்னா ஜுடிஷியல் கஸ்டடியில் ப்ரிசனுக்கு போய்ட்றாங்க, ப்ரிசனில் 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், ப்ராப்பராக பார்த்துப்பாங்க. என் கஸ்டடிக்கு வர்றாங்க, நான் 3 வேளையும் உணவு அளிக்கிறேன், நன்றாக பார்த்து கொள்கிறேன், உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்த மாட்டேன். எப்படி நீதிமன்றத்தில் இருந்து அழைத்து செல்கிறேனோ அதே போல் நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைப்பேன்னு ஒரு அதிகாரி பிரமாண வாக்குமூலம் கொடுத்து விட்டு கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி கொண்டு வந்து ஒப்படைக்கணும்ல, எப்படி செத்தான். ஸோ அந்த ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எடுக்கிறாரு. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் நான் சுட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களே வேறு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அவரும் மாட்டேங்கிறாரு. அதுக்கு பிறகு யார் சுடுறேன்ட்டு, யார் கை தூக்குங்க, யார் சுடுறேன், கொலை பண்ணுறதுக்கு யார் ரெடியாக கை தூக்குங்கன்னு சொன்னோன்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. அவர்கிட்ட இந்த அக்யூஸ்டை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு விடிய காத்தால 4 மணிக்கு அப்பா துப்பாக்கி எங்கேயோ வச்சிருக்கிறியாம காட்டு என்று அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து செல்லும் போது சிறுநீர் கழிக்க செல்கிறேன் என்று திருவேங்கடம் இறங்கி தப்பித்து விடுகிறார். இருட்டில் ஒன்று கடிக்க போறானே உள்ளமாவன அக்யூஸ்ட. துப்பாக்கி ஏந்திய போலீஸார், எத்தனை போலீஸார் பாதுகாப்புக்கு இருப்பார்கள். சாதாரண சைபர் கிரைம் கேஸில் அரெஸ்ட் ஆன எனக்கே 10 போலீஸ் வித் வெப்பன், செல்ஃப் லோடிங் ரைஃபிளோட. அப்போ ஒரு கொலை கேஸில், ஒரு முக்கியமான தலைவரோட கொலை கேஸில் 4 மணிக்கு முதல்ல நீ எதுக்கு கூட்டு போன? தப்பி ஓடி விட்டாராம். தப்பி ஓடியதும் இவர்களாக அந்த இருட்டிலேயே தொலைவினாங்களாம். ஒரு தகர ஷெட்டு இருக்கும் இடத்தில் அவர் மறைந்திருப்பதாக தெரிய வந்ததும் சுற்றி வளைக்கும் போது அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டாராம். தற்காப்புக்காக இவர்கள் திருப்பி சுட்டதில் திருவேங்கடம் இறந்து விட்டாராம். இந்த அம்புலி மாமா கதையை குழந்தை கூட நம்பாது. இதையும் ஒரு கதை என்று சொல்லி இவர்கள் அரங்கேற்றி விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து தப்பித்து விட்டார்கள். அவர் சுட்டதில் எதுவும் யாரும் காயமடைத்தாங்களா? அது சகர கொட்டகையில் பாய்ந்து விட்டது. இதுவும் விசாரிக்கப்படும் சிபிஐயால். அதில் அந்த கொலைக்கு காரணமானவர்கள் ஒருவர் கூட தப்பிக்க முடியாது. என்ன காரணம்னா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன், சிபிஐ இஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. வழக்கு சிக்கிச்சுன்னா அந்த வழக்கை ப்ரொஃபஷனலாக நீதிமன்றம் பாராட்டும்படி விசாரணை செய்து முடிக்க வேண்டும் என்பது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிபிஐ அந்த ஏஜென்சியோட தன்மை. அது ஒரு சின்ன துரும்பு விடாமல் தோண்டிடுவாங்க. நான் சிபிஐயில் பணியாற்றிய பல அதிகாரிகளோடு பழகியிருக்கிறேன். அதனால் சிபிஐ எப்படி செயல்படும் என்பது எனக்கு தெரியும். ஸோ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அது அரசியல் பின்புலம், செல்வம், வாலி எல்லாம் பின்னால், அது தனி, அதை பார்த்துக்குவாங்க. அந்த வழக்கில் இருக்கிற குற்றவாளி தானே இவர். அப்போ இவர் ஏன் கொல்லப்படுகிறார்? விசாரிப்பாங்களாங்க சார்? எப்படி விசாரிக்காமல் தவிர்க்க முடியும் என்று நான் கேட்கிறேன். இந்த கேஸில் அக்யூஸ்டுமா அவன் தப்பிச்சு போனான்னு சொல்கிறீங்க. எப்படி தப்பிச்சு போனான்? இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவன் தானே, எப்படி தப்பித்து சென்றான்? நிச்சயமாக இது விசாரிக்கப்படும். சரியா? எப்படி அவர்கள் உறுதியாக மாட்டுவார்கள் என்று நான் சொல்கிறேன் என்றால், அந்த சம்பவ இடத்துக்கு அப்போது சட்டம் ஒழுங்கு ஜேசியாக இருந்த டாக்டர் விஜயகுமார், எஸ்பி திரு சிபி சக்கரவர்த்தி, இன்னும் சில அதிகாரிகள் எல்லாம் அங்கே போய் பார்வையிடுகிறார்கள். இவங்கெல்லாம் விடிய காத்தால 1:30 மணியே போயிட்டாங்க. அங்கே அத்தனை பேரோட டவர் லொகேஷன் அந்த சம்பவத்தில் காட்டும். அப்போது அங்கே என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அடுத்ததாக அந்த புல்லட்டு காயம், குண்டு காயம் ஒருவன் உடம்பில் எப்படி பாய்ந்தது என்பதற்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக சயின்ஸ் டெவலப் ஆகிடுச்சு அந்த ஃபாரன்சிக் இதில். இப்போ ஒன்று இப்படி சுட்டேன்னா குண்டு இங்கே பாஞ்சு இப்படி போகணும், அதோட ட்ராவல் டைரக்ஷன் இருக்குது. மேலேருந்து சுட்டிருக்காங்க, உட்கார வச்சு சுட்டிருக்காங்க, அதில் மாட்டிக்கொள்வார்கள். இன்னொன்று அதில் 10 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. தனித்தனியாக விசாரிச்சாலும் சொல்லுவாங்க, சார் இவர் தான் சார் சொல்ல சொன்னாங்க, கையை கட்டி தான் சார் சுட்டோம் சொல்லுவாங்க. சிபி சக்கரவர்த்தியோ டாக்டர் விஜயகுமாரையோ பிடித்து உழுக்கும் போது அருணை கை காட்டுவார்கள். அவங்க ஏன் ஜெயிலுக்கு போனோம்? கை காட்டி விடுவார்கள். கடந்த காலங்களில் இதற்கான வரலாறு இருக்கிறது. குஜராத்தில் இதே போல போலி என்கவுண்டர்களை செய்த ஐபிஎஸ் அதிகாரிகள் 4 ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள். அதில் அமித்ஷா சம்மந்தப்பட்டிருப்பதால் மொத்த வழக்கம் போச்சு. ஆனால் சிபிஐ பிடிச்சிட்டாங்க. அது நடக்கப் போகிறது. அதோடு சேர்த்து முத்து சரவணன்,
சண்டே சதீஷ், அஜித் ஆகியோருடைய என்கவுண்டர், காக்கத்தோப்பு பாலாஜி, அப்புறம் சிசிங் ராஜா, இந்த என்கவுண்டர்களும் சேர்த்து சிபிஐ விசாரிக்காது. விசாரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அப்போ இந்த அருண் அவர்களுக்கு இது போல கொலை செய்வது சர்வசாதாரணம். இந்த கொலை நடந்த பிறகு ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் தருவாங்க. ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவோம். கூப்பிட்டு என்ன மொழி பார்க்க சொல்லு, எத்தனை லாங்குவேஜ் தெரியும் உனக்கு சொல்லு என்று கேட்பார்கள். அதனால் இவர் போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிச்சு, முடிவு வந்துடுச்சு. அந்த குற்றப்பத்திரிக்கையை ரத்து செய்ய தேவையில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு சார். அதனால ஏதாவது பின்னடைவு இருக்காங்க சார்? எந்த பின்னடைவும் கிடையாது. உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தோடு விளக்கினால் உங்களுக்கு எளிதாக புரியும். அஜித் குமார் மரணத்தை எந்த ஏஜென்சி விசாரிக்கிறது? சிபிஐ விசாரிக்கிறது. நீதிமன்றம் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியது. தாக்கல் செய்தார்களா? செய்தார்கள். யார் மீது போட்டார்கள்? சிறையில் இருக்கக்கூடிய அந்த 5 காவலர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். இதோட வழக்கு முடிந்து விட்டதா? நிக்கிதா மேலேயும் போட்டாங்க. இது முதல் குற்றப்பத்திரிகை. சிபிஐயோட ஸ்டைலு அடுத்தடுத்த குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்வார்கள். இதோடு இது நின்று விடாது. ஸோ இது ஒரு சார்ஜ் ஷீட்டு. இன்னொன்று, கோர்ட் ஹாஸ் எம்பவர்ட் தி ஏஜென்சி டு கண்டக்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் பழைய இன்வெஸ்டிகேஷனே தப்பு என்று தெரிகிறது, முடிந்து போய்விட்டது. ஒன்ஸ் கோர்ட் ஆர்டர் ஆகி ஏஜென்சிக்கு போயிடுச்சுன்னா தேவ் காட் ஃபுல் பவர். நான் கூட என்ன நினச்சேன்னா, இப்போ குற்றப்பத்திரிகை இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்க இது வரைக்கும் விசாரிச்சிருக்காங்களோ அதுலேருந்து தொடங்கணும். அதுலேருந்து தான் தொடங்குவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த அக்யூஸ்களெல்லாம் விசாரிக்கும் போது, சார் அவன் அப்படி மாற்றி சொல்லியிருக்கான், போலீஸ் இப்படி தப்பாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்றது நீ விசாரித்து சரி செய்யணுமா இல்லையா? அப்போ அவங்க எழுதுனதை நாங்கள் தொடவே மாட்டோம்னு சொன்னால் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை ஏன்னாங்க சார், திருமதி ஆம்ஸ்ட்ராங் சொல்லியிருந்தாங்க அரசியல் தொடர்புகள் இந்த கொலையில் விசாரிக்கப்படவே இல்லை அப்படின்னு. அப்போ அதெல்லாம் விசாரிப்பாங்கல்ல சார்? ஆமாம், வாலிகாரர் மட்டும் வர அரசியல் கோணமே இதில் விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்களா? எது அரசியல் கோணம்? நாகேந்திரன் ஏன் இறந்தார்? நாகேந்திரனை ரேலா மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஏன் பதில் மனுவை தாக்கல் செய்தது? ரேலா மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை கொடுங்கள் என்று உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு போட்ட பிறகும் நாகேந்திரனை ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது யார்? ஸோ கிட்டத்தட்ட 1 மாசமா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துங்கன்னு சொல்லி கூட மாத்தாம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லே வச்சிருந்துருக்காங்க சார். ஏன் இந்த உத்தரவு ஏன் பின்பற்றப்படவில்லை? இப்போ நாகேந்திரன் இறக்க வேண்டும் என்று விரும்பினீர்களா? நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாததன் காரணம் என்ன? இதெல்லாமும் இதில் வரும். ஏன்னா நாகேந்திரன் இந்த கேஸில் அக்யூஸ்ட். ஒரு கேஸில் கதை முடிஞ்சு. அவர் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியில் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக அமரலாம் என்று அவர் கொண்டிருந்த கனவில் மண் விழுந்து விட்டது. சார், திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மேலேயும் தான் திருமதி ஆம்ஸ்ட்ராங் குற்றம் சாட்டுறாங்க. இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு. அவரை கூப்பிட்டு விசாரிக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? 100% வாய்ப்பு இருக்கிறது. முழுமையாக வாய்ப்பு இருக்கிறது. கைது செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக தம்ப்நெயில் மாற்றாதீங்க. சிறை செல்லும் அருண் தான். தமிழக பிஎஸ்பியோட தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், இந்த பிஎஸ்பின்ற கட்சி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஃபேமஸாக இருக்காங்க. தமிழக காங்கிரஸோட தலைவர் செல்வ பெருந்தகை இவருடைய கொலைக்காக கூப்பிட்டு விசாரிக்கப்படும் போது இதை பிஎஸ்பி கண்டிப்பாக அரசியலாக்கும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் திரு செல்வ பெருந்தகை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் அது அந்த கட்சிக்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும்? சரி, அப்படி செல்வ பெருந்தகை மாற்றக்கூடாது என்று தமிழக காங்கிரஸார் போராட்டம் நடத்தும் நிலையிலா இந்த கட்சி இங்கே இருக்கிறது? பட்டாசு வெடிப்பாங்க சத்தியமூர்த்தி பவனில். சாதி என்ற ஒற்றை அடையாளத்தில் தானே அந்த பதவியில் அவர் ஒட்டி கொண்டிருக்கிறார். இல்லைன்னா வேற என்ன தகுதி? சுதந்திர போராட்ட தேவை அவர் உப்பு சத்தியாரத்தில் கலந்துக்கிட்டாரா? அல்லது காங்கிரஸ் கட்சிக்காக தன் உடலையே வருத்தி உழைத்து தியாகியாகி இந்த பதவிக்கு வந்திருக்கிறாரா? காங்கிரஸ் பாரம்பரியத்தை சேர்ந்தவரா? 5 கட்சி அமாவாசை தானே இவர். எது வச்சிருக்கணும்? இந்த நேரத்தில் தான் எதிரிகள் தங்கள் கத்திகளை கூர்மையாக்கி எங்கே சொருக வேண்டுமோ அங்கே சொருகுவார்கள். ஸோ வெறுமனே இந்த வழக்கு சிபிஐக்கு சென்றது என்று மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. பல பாரதூர அரசியல் விளைவுகளையும் ஏற்படுத்தத்தக்கது இந்த வழக்கு. கமிஷனர் அருண் அவர்களும் இதுல விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஜெயிலுக்கு போவார்ட்ட நீங்க விசாரணை பத்தி மட்டும் பேசுங்க. அதெல்லாம் முடியாதுமா. ஒரு நிமிஷம் இருங்க சார். விசாரணைனா சிறையில வச்சு விசாரணைப்பாங்க. அப்படியா? ஆமா. அப்புறம் கைது ஏமா கொலை கேசுமா? நான் என்னமோ என் விருப்பத்தை சொல்லிட்டு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அப்படி நினைக்கல. முதல்ல விசாரிப்பாங்க. அது உண்மையானாதானே கைது பண்ணி ஜெயில வைப்பாங்க. நான் தான் இவ்வளவு தூரம் எப்படி திரும்ப கஸ்டடியில் எடுத்து சுட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அதுல உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கா? சார், நீங்க சொல்றதுலாம் ரைட்டு தான் சார். ஆதாரங்களை சேகரிக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும்ல சார்? டைம் ஆகும். நாளைக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்களா? நான் சொல்லல, டைம் ஆகும். ஆனா உறுதி, அதில் சந்தேகம் வேணாம். சென்னை மாநகர கமிஷனர் மேலேயே ஒரு சந்தேகம் இருக்கும்ன்ற அடிப்படையில் திமுக அரசு அவரை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார்? நல்ல அரசாக இருந்தால் எப்போதோ மாற்றி இருக்கும். சுமாரான அரசாக இருந்தால் இப்போது மாற்றும்.
விளங்காத அரசு எப்போதும் மாற்றாது. அரசின் ஒரு மிகப்பெரிய மாநகரத்தின் காவல் ஆணையர் சிபிஐயால் விசாரணைக்கு அழைக்கப்படுவதை இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்க போகுது. எப்போ சார் அழைச்சி விசாரிக்க வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பேப்பர்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுமா. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஆர்டர் போட்டு எப்படின்னு 2 வீக்ஸ் ஆயிருக்கும். இன்னும் சிபிஐ டேக் ஓவர் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, ரிசல்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் வந்துருச்சு. தெர் இஸ் நோ ஸ்டே, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேன் கண்டினியூ, சிபிஐ கேன் கண்டக்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டாங்க. இனிமேல் பேப்பர்ஸ் வாங்கிட்டு விசாரணை தொடங்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்களே ஏதாவது ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து அனுப்புவீங்க போல சிபிஐக்கு. அப்புறம் வேறு என்ன தான் வேலைன்னு எனக்கு நினச்சிட்டு இருக்கேன். 20 கேஸ் பொய் கேஸ் போடுவேன். ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் பைக்கை ராத்திரி 12 மணிக்கு தூக்கிட்டு போவேன். விசாரணைன்னு கூப்பிட்டு தினந்தோறும் டார்ச்சர் பண்ணுவேன். குடியிருக்கிற வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி மிரட்டுவேன். விஜய் ரசிகர்களுக்கு பொண்ணு கொடுக்காதுன்ட்டு பேசுகிற பைத்தியத்தை ஏவி விடுவார். நான் இன்னும் ஒன்று மாதிரி சட்டவிரோதமாக செய்கிறேன், இது என் கடமை. அப்போ பதிலுக்கு இந்த ஆதாரத்தை எடுத்து சார் கொலை குற்றவாளி சார் கைது பண்ணுங்க சார்ன்ட்டு சொல்ல மாட்டேன்னா. சிபிஐ எல்லா அதிகாரியும் தெரியும் எனக்கு. அண்ட் சிபிஐ எப்படிப்பட்ட ஏஜென்சினா ஆதாரங்கள் எங்கே இருந்தாலும் சேகரித்துக் கொள்வார்கள். இவங்க மாதிரி தேடி வரட்டும்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்குன்னு சொன்னால், முக்கியமான கேஸ் இருக்குன்னு சொன்னால் ப்ராப்பராக போய் உட்காந்து சார் சிபிஐ டிஎஸ்பி நான் சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி இங்கே ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சு, இந்த டிஎஸ்பி விசாரிக்காமல் விட்டுட்டாருன்னா அந்த அளவுக்கு சார்ஜ் கொடுப்பாங்க. நிதிஷ்ன்ற ஒரு ஆள் முக்கியமான சாட்சி சார், அவர்கிட்ட தகவல் இருக்குது, இந்த டிஎஸ்பி அதை நிதிஷை கூப்பிட்டு விசாரிக்கலன்ட்டு உயரதிகாரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா செத்தார் அந்த ஐயோ. ஸோ அதை விசாரிச்சுட்டு நிதிஷை விசாரிச்சா நிதிஷ்க்கு எதுவும் தெரியலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடணும். இதனால தான் உண்மையை எடுத்துருவாங்கன்ற. அதுக்கப்புறம் இந்த சம்பவ செந்தில்லாம் வேற காணோம், அவரெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. சம்பவ செந்திலே சரணடைந்தாலும் ஏற்படுவதற்கு இல்லை. ஏன்னா சம்பவ செந்திலுக்கு கொலை செய்தவர்களே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறார்கள் என்ற அச்சம் அவருக்கு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், திருவேங்கடத்தை சுட்டாங்க, நாகேந்திரனை சுடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஜெயிலில் சோத்தில் வசத்தை வச்சு கொண்டுட்டாங்கன்ட்டு அவர்கள் குடும்பத்தினர் சந்தேகப்படுகிறார்கள் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தேன். அப்போ சம்பவ செந்திலுக்கு நம்மளையும் ஏர்போர்ட்லேருந்து இங்கே தப்பிக்க விடும்போது சுட்டுட்டான் என்று இவர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த அச்சம் இருக்குமா இருக்காதா? இருக்குது சார். இப்போ சிபிஐ இதை செய்ய மாட்டாங்க. இந்த ஃபேக் என்கவுண்டர்ஸ் தே டோன்ட் டூ. இன்னொன்று, நாகேந்திரன் இறந்து போயிட்டாருங்க சார், அவர் ஒரு முக்கியமான விட்னஸ். இது இந்த வழக்குக்கு பின்னடைவாக இருக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? சிபிஐ ஹேஸ் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் தி ட்ரூத். நாகேந்திரனோடு சிறையில் இருந்தவர்களை விசாரித்தால் சில தகவல்கள் தெரிய வரும். நாகேந்திரன் யாரோடு பேசினார், அவர் கூட யார் இருந்தார், அங்கே நாகேந்திரனோட பிளாக்ல சிறை காவலர்களாக இருந்தவர்கள் அத்தனை பேரையும் விசாரிப்பார். ஒரு அவுட்லைனை வச்சு ஸ்கெட்ச் கண்டுபிடிச்சு சிறை கைதிகளை விசாரிச்சாலே சொல்லிடுவாங்க சார். பட் நானே என்னை உள்ளே வச்சிருக்கீங்க, உண்மையை சொல்ல மாட்டேன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க, வந்துடும். they know how to get the truth. அதனால் சிறப்பான தரமான பல சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்க காத்திருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு நல்ல நேரம் பிறந்தது போல் நேற்று ஒரே நாளில் எத்தனை நல்ல தீர்ப்புகள். 4ஆம் நம்பர் கோர்ட்டு திமுகவோட தலையெழுத்தை மாற்றி அமைத்து விட்டது என்றே சொல்லலாம். திமுகவுக்கு 7.5 மாதிரி நிச்சயமா நமக்கும் 7.5 வந்துச்சு, திமுகவுக்கும் 7.5. அடுத்ததாக நேற்று உச்சநீதிமன்றம் விசாரித்த மிக முக்கியமாக நமது நேயர்களும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு, தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்த அந்த கரூர் சம்பவத்திற்கு சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்ததற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அதோடு சேர்த்து தமிழக அரசு பதில்வாதங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டோர் சார்பிலும் சில வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன, அவற்றையும் சேர்த்து விசாரித்து கொண்டார்கள். இந்த வழக்கில் விசாரணையின் சமயத்தில் தான் நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு தான் இதை விசாரித்தது. நாம் நமது நிகழ்ச்சியில் எழுப்பிய அத்தனை கேள்விகளையும் நேற்று உச்சநீதிமன்றம் கேட்டது. சிங்கிள் ஜட்ஜி எப்படி இதை விசாரிக்க முடியும், ஏன் விசாரித்தார்? நேற்று நிறைய வழக்கறிஞர்கள் அவங்க தாவேக சார்பில் கோபால் சங்கர நாராயணன் வாதிட்டார், மூத்த வழக்கறிஞர் அரியாம சுந்தரம் வாதிட்டார். விக்டிம்ஸோட ரிலேட்டிவ் சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திரு ராகவாச்சாரி வாதிட்டார். இன்னொரு விக்டிம் சார்பில் வழக்கறிஞர் திரு பாலாஜி ஸ்ரீனிவாசன் வாதிட்டார். இதில் இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு நான் ராகவாச்சாரி வாதத்தை தான் சொல்லுவேன். கோபால் சங்கர நாராயணன் ரொம்ப எலோக்வெண்ட்டாக பேசினார். அவர் பேச ஆரம்பித்த உடனே அவர் பேச வேண்டியதையெல்லாம் நீதிபதிகள் பேசினார்கள். சிங்கிள் ஜட்ஜி எப்படி இதை விசாரித்தார்? அதுக்கு வாங்க. இந்த வழக்கில் என்ன பிரேயர்? பொதுக்கூட்டங்களுக்கு ஒரு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும். இந்த பொதுக்கூட்டங்களுக்கு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது சம்மந்தமான வழக்கு ஏற்கனவே மதுரையில் ஃபைல் ஆச்சா? ஆச்சு. அது என்னாச்சு? அதை சென்னைக்கு மாற்றிட்டாங்க. அப்போ இவர் ஏன் இதை எடுத்தார்? அதாங்க மயிலாடு தெரியல. கரூர் எங்கே வரும்? மதுரையில் வரும். மதுரையில் விசாரிச்சாங்களா? விசாரிச்சாங்க. அப்போ சென்னையில் ஏன் இவர் விசாரிச்சாரு? அதான் சார் எங்களுக்கும் தெரியல. மீண்டும் மீண்டும் நீதிபதி அதிலேயே இருந்தார். வாதாடி அத்தனை வழக்கறிஞர்களிடம் அதைத்தான் கேட்டார். பிரேயர் என்னன்னு படிங்க. அரசு தரப்பில் வாதிடும்போது அவர்களை நீதிமன்றத்தை குழப்புவதற்கு முயற்சி செய்தார்கள். இந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது சம்மந்தமான வழக்கு
மதுரையில் இல்லை, சென்னையில் அப்படின்னாங்க. சென்னையில் யார் ஃபைல் பண்ணியிருக்கிறது? தாவேக தாங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க என்று சொன்னதும் அறியாம சுந்தரம், நாங்கள் அப்படி எதுவும் ஃபைல் பண்ணலை, இந்த சம்பவத்திற்கு முன்பு தொடரப்பட்ட வழக்கு அது. சம்பவத்திற்கு முன் நாங்கள் கூட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டபோது நீதிமன்றம் சில நிபந்தனைகளை சொன்னபோது எல்லாருக்கும் நாங்கள் இந்த நிபந்தனைகளை நீங்கள் விதிங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் விதிக்கிறீங்க என்று நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே வில்சன் அவராக வந்து மாட்டி விட்டார் கவர்மெண்ட். மதுரை நீதிமன்றம் இதே வழக்கை விசாரித்த போது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கே, நீங்கள் அங்கே போய் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று வில்சன் சொன்னதும், சரி அப்போ இந்த சிங்கிள் ஜட்ஜி இதை எதுக்குங்க விசாரிச்சாரு இருக்கேன். நான் அவர் அந்த திரு லட்சுமி நாராயணன் சிறப்பாக வாதாடினார் என்று சொன்னேன்ல, ரொம்ப அழகாக சில வாதங்களை எடுத்து வைத்தார். ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் 30ஆம் தேதி ஃபைல் ஆகுது, மதியம் 2 மணிக்கு ரிட் பெட்டிஷன் ஃபைல் ஆகுது, 3 மணிக்கு தான் பெட்டிஷனே டெஸ்பேச் பண்ணுறாங்க. 3ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் டிஜிபி கிட்ட இந்த லெட்டர் கிடைக்குது. ஆனால் 4 மணிக்கு தீர்ப்பை சொல்லி முடித்து விட்டார்கள். இதை அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்திடம் எடுத்து சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னதும் ஒரு கோபால் சங்கர நாராயணன் மற்றும் அறியாம சுந்தரம் அண்டு ராகவாச்சாரி ஆகியோர் வாதிட்ட போது, இந்த மாதிரிங்க நைட்டு 8-7:30 மணிக்கு இன்சிடெண்ட் தொடங்குது, நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கெலாம் வேகமாக இறப்புகள் எண்ணிக்கை தெரிந்து விட்டது, நைட்டு பூரா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 4 மணிக்கு கிரிமேஷனே முடிச்சிட்டாங்க. குறைஞ்சது அவர் அதை சொல்லலை, பட் ஜென்ரல் அது ஜட்ஜஸ்க்கு தெரியும். ஒரு பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது இட் வில் டேக் 2 hours. போஸ்ட்மார்ட்டம் என்னன்னு தெரியல, எப்படி பண்ணுவாங்க? உடம்புல ஒவ்வொரு பார்ட்லேருந்து சாம்பிள் எடுக்கணும், ஓகேவா? ஸ்கின் கலரு, நெயில்குள்ளே எதுவும் இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணும். பிரெயின், ஹார்ட் எல்லாத்துலேருந்து சாம்பிள் எடுப்பாங்க. ஜட்ஜு மொத்தம் எத்தனை டேபிள் இருந்துச்சுன்னு கேட்குறேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நார்மலி ஒரு டேபிள் தான் இருக்கும், எத்தனை டேபிள் அங்கே இருந்துச்சு என்று கேட்டதும் உடனடியாக அவங்களுக்கு விவரங்கள் இல்லை. வின்சன் உதவியாளர்கிட்ட கேட்டுட்டு, மில்லாட் அங்கே பக்கத்தில் வந்து ஒரு மருத்துவ மாநாடு நடைபெற்றது, அங்கிருந்து மருத்துவர்களை நாங்கள் வர வைத்து இரவு முழுக்க போஸ்ட்மார்ட்டம் செய்தோம். மாநாடுக்கு என்ன எல்லாருமே ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க? தமிழ்நாட்டில் ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் காலியாக இருக்குன்னு நம்ம ஒரு செய்தி விவாதிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஃபாரன்சிக் மெடிசின் வேக்கண்ட்டாக இருக்குது, ஃபாரன்சிக் டாக்டர் வேக்கண்ட்டாக ஃபாரன்சிக் போஸ்ட் இருக்குது, ஆனால் ஃபாரன்சிக் டாக்டர் தூக்கி இருமலுக்கு மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க சுகாதாரத்துறையில் போட்டு பேசியிருந்தோமா? அங்கே எப்படியா நைட்டு 1 மணிக்கு எப்படியா இத்தனை பேர் வந்தாங்க? இதில் இவங்க மாட்டிக்குவாங்க. உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம்ன்றது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வெரி வெரி க்ரூஷியல் திங். அவங்க மூச்சு திணறி இருந்தாங்களா, இதான் கூட்டம்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்கிற சாக்கில் எவனாவது கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணானா, இல்லை இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காத ஒருத்தனை விழாவில் கத்தி எடுத்து ஒருத்தன் சொருவினானா? பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? அல்லது மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறார்களா? இது எதில் தெரியும்? மயக்க மருந்து எது மூக்கில் வச்சுட்டு கீழே விழுக வச்சுட்டு அப்புறம் கழுத்தில் நிறுத்தி கொண்டார்களா? இது எதில் தெரியும்? போஸ்ட்மார்ட்டத்தில். எப்படிப்பா 41 பாடியை நைட்டே முடிச்சு காலையில் இது பண்ணீங்க? இதுக்கு எப்படியா பண்ணீங்கன்னு கேட்டால், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த மிட் நைட் கேம், அதனால என்ன டேபிளை தூக்கிட்டு வந்தாராமா அவரு என்று வில்சன், இதுதான் வின்சனின் வாதம். இன்னொரு ஒரு அரசு சார்பாக இன்னொரு வழக்கறிஞர் ஒரு வாதாடினார். இங்கே பாருங்க, இவ்வளோ நடந்திருக்கு, விஜய் அங்கே போகவே இல்லைன்னு. இந்த பாருங்க, அது இங்கே கேஸ் இல்லை. நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? இன்னொன்று டேபிள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க சார், அதுக்கு பதிலே சொல்ல, கடைசி வரைக்கும் சொல்ல. டாக்டர்ஸ் வந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க, டேபிள் இல்லாம என்ன நிலத்துலையா போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க? ஏன்னா இன்னொன்று, அரசு மருத்துவமனையில் கூட ஒரே நேரத்தில் 40 போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியா போகுது, மாற்றி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த உபகரணங்கள்லாம் வேணும்ல சார்? ஒரு பாடி ஒரு நேரத்தில் இல்லையா? அப்போ எப்படி பண்ணீங்க? இதிலே மாட்டிக்கிட்டாங்க. இது கோர்ட்டு இதில் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கேட்குறாரு அவர், ராகவாச்சாரிட்ட தான் கேட்குறாரு, எங்கே சொல்லியிருக்கீங்க நீங்கள் நைட்டு போஸ்ட்மார்ட்டம்னு சொன்னால் அவர் எடுத்து படிக்கிறாரு. இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு போஸ்ட்மார்ட்டம் நைட்டுக்குள்ளே முடிச்சுட்டு காலைல 4 மணிக்கு முடிச்சிட்டாங்க சார், ஏன் அவ்வளோ அவசரமாக இருக்கிறீங்க? அதுக்கு வில்சன் சொல்கிற பதில், உறவினர்கள் எல்லாம் எங்களுக்கு உடலை கொடுங்கள் என்று முறையிட்டார்கள், அதனால் நாங்கள் செய்தோன்னு வில்சனை பேச விட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், ஜட்ஜஸ் தெரியும் வாட் இஸ் ஹேப்பனிங். இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும்போது உடலை வாங்க மாட்டோம்னு தான் உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க. எப்படி ஒரு தினசா உருட்டுறாங்க பார்த்தீங்களா? சரி, அப்படியே இருந்தாலும் எல்லாரும் கேட்டால் உடனே கொடுத்துட்ற அளவுக்கு நீங்கள் பெரிய மனசுக்காரங்களா? இன்னொன்று, கேட்டு கதறி போராட்டம் நடந்தாலும் கொடுக்கக்கூடாதுமா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் எப்படிமா கொடுக்க முடியும்? போஸ்ட்மார்ட்டம் ப்ராப்பராக பண்ணாமல் எப்படி கொடுப்பீங்க? இது இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் தான் பேஸ் டாக்குமெண்ட்டாக இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உறவினர்கள்லாம் கேட்குறாங்கிறதுக்காக இஷ்டத்தை கொடுத்துருவீங்களா? இது ஒரு ரீசனா? இன்னொன்று, நைட்டு ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னு கூட கேட்டிருக்காங்க. அதுக்கு அனுமதி இருக்குது. இன்னும் அது கேட்கல. இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் பர்மிஷன் இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸில் பண்ணலான்றதுலாம் தட் இஸ் ரூலு. அது பண்ணலாம். பாடியை அவங்க இமீடியட்டாக டிஸ்போஸ் பண்ணாங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே பேசணும்னு நினைக்கிறேன். தொடக்கத்தில் கவர்மெண்ட் பயந்துருச்சு.
டெத்து 2ன்னாங்க 4ன்னாங்க, நைட்டு 12 ஆச்சு. டப்புன்னு 1 மணி நேரத்தில் 35-40ன்னு தொட்டோன்னே ஆடிட்டாங்க. இவங்க கவனம் பூரா விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதில் இருந்தது. சென்னைக்கு வீட்டுக்கு திரும்பி விட்டார்னு தெரிந்தது. அப்பாடி திருப்பு இங்கிட்டு பிளேட்டை என்று சொன்னேன்ல நான் நம்ம நிகழ்ச்சியில். அதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க. அதனால தான் சரி முட்டி டப்புன்னு போஸ்ட்மார்ட்டம். திரும்பவும் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருந்தா அது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்குமா சார்? 15 நாள் கழிச்சு விஜய் வீட்டை விட்டே வெளியில வராமல் இருந்தே இன்னும் விஜய் அவர்களுக்கு சிம்பத்தி இருக்கிறதே. நேராக போய் நான் தான் சொல்கிறேன் இல்லைம்மா, அரசியல்மா. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பு பேசியிருந்தார். கரூருக்கு சென்றால் விஜய் உயிருக்கு ஆபத்து. அரசியல் தானே. 41 பேர் நீங்கள் தான் கொன்னீங்க எடப்பாடி சொல்கிறாரு. உங்களோட நிர்வாக சீர்கேட்டால தான் 41 பேர் செத்தாங்க. தமிழனை தலைகுனி விட மாட்டேன்ட்டு முதல்வர் சொல்கிறாரு. 41 பேர் செத்தவன் தமிழன் இல்லையான்னு கேட்குறாரு. இப்படி அரசியல் பண்ணுவோம். நான் உங்ககிட்ட தானேங்க பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுத்தேன். என் மக்கள் 41 பேரை கொண்டுட்டீங்கன்னு திருப்பி இருந்தால் என்ன இருக்கும்? அந்த குடும்பத்தோட ரோட்டில் உட்காந்துருக்கணும். அவ்வளோதான். இன்னொரு விஷயம் சார், அப்பவே அரசு பயந்துருச்சுன்ற அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் போயிருந்தாலும் தொற்றுக்க பயந்துருப்பாங்க சார். எப்படிமா தொட முடியும்? இல்லை, கல்லால் அடிக்கிறது ஏதோ ஒன்று கூட சொல்கிறேன். கல்லாலெல்லாம் அடித்தா வாங்கணும் அழுதி. உயிர் போய் உட்காந்துருக்கா, இன்னும் ஒரு கல் அடி வாங்க மாட்டீங்களா? லீடர் தானே நீங்கள். அப்போ அங்கே போய் என் மக்களோடு நான் சாலையில் அமர்றேன்னு சொல்லியிருந்தா என்ன இருந்திருக்கும்? இப்போ வேற மாதிரி உங்களுக்கு தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஷாக்கு. வீடியோ போடலான்றதுக்கே 4 நாள் ஆகுது. உங்களுக்கு போகலாமா வேணாமன்றது முடிவு பண்ணுறதுக்கு 12 நாள், போகிறதுக்கு இன்னொரு 10 நாள். அந்த வீடியோலேயே ஆடியோ இருந்தால் அவனுக்கு அவன் பிரச்சனை. கேட்க முடியல, நோட்ஸ் எடுக்கணுமே. நான் ஆடியோ இன்க்ரீஸ் பண்ணி ஆடியோ எடிட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி போட்டாங்க. இல்லைன்னா அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு ஆடியோ தான். நம்ம தான் வந்த உடனே பார்த்தோமே. ஸோ இதை யூஸ் பண்ணியிருந்துக்கணும் நீங்கள். ஸோ நான் சொல்வது போல் அன்னைக்கு இரவு அரசு பயந்துச்சுன்னா தான் அன்றைக்கி ஏற்கனவே சொன்னேன்ல, சிஎம் ஆடிட்டார். என்ன இப்படி பண்ணிட்டேன். தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திரு ராகவாச்சாரி வாதிடும்போது கூடுதலாக அவர் சொன்னது ஒன்று என்னவென்றால், விசாரணை ஆணையத்தை இது போன்ற ஒரு வினோதமான வழக்கை நீங்கள் பார்க்க முடியாது. நள்ளிரவில் விடிய காலையில் 1:30 மணிக்கு முதல்வர் விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். விசாரணை ஆணையம் அமைக்கிறார். ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கிறது. அவர் விக்டிம் சார்பாக தானே வாதாடுறாரு. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக அரசு அலுவலகங்கள் இயங்காது. ஆனால் அன்று விசாரணை ஆணையத்துக்கான அரசாணை வந்தது. சரி, இப்போதுதான் ஆணை வந்திருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே விசாரணை ஆணையம் என் வீட்டு வாசலில் நின்று விசாரணையை தொடங்கி இருக்கிறது. இவ்வளவு வேகமான ஒரு விசாரணை ஆணையத்தை நான் எங்கும் பார்த்ததில்லை. இந்த ஆணையம் விசாரணை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் அதிகாரிகள் அரசின் மீது தவறில்லை, காவல்துறையின் மீது தவறில்லை, ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட யார் மீதும் தவறில்லை என்று பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி விசாரணை ஒழுங்காக நடக்கும் என்று அவர்கள் வாதிட்டார்கள். அரசு தரப்பில் சிங்வியும் வில்சனும் மீண்டும் மீண்டும் வாதிட்டது என்னவென்றால், தமிழகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் அஸ்ரா கர்கே விசாரிக்கும் போது உங்களுக்கு என்ன சந்தேகம்? அவர் என்ன சாதாரண அதிகாரியா? அஸ்ரா கர்க் சிபிஐயில் பணியாற்றியவர். அவர் எப்படிப்பட்ட அதிகாரி தெரியுமா? அப்பப்பா 8 நீதிமன்றங்கள் அவரை சிறப்பு அதிகாரியாக நியமித்திருக்கிறது. அவரை நியமித்த பிறகும் உங்களுக்கு சந்தேகமா? தேவையில்லாமல் சிபிஐ விசாரணைக்கு கோருகிறார்கள் என்று இவங்க வாதிடும் போது அவங்க எதிர் தரப்பில் தாவேக தரப்பில் இவங்க இப்படி பேசுறதாங்க எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புது. பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்து ஒன்றும் நடக்கல, கவர்மெண்ட் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படி விசாரணை சரியாக நடக்கும் அப்படின்றதுக்கு திருப்பி இவங்க அஸ்ரா கர்க் மீதே சந்தேகமா? அப்படிதான் நீ வாதிட்டாங்க. சிங்வியும் அதான் வாதிட்டார். அஸ்ரா கர்கை சிறப்பு அதிகாரியாக நியமித்த நீதிமன்ற தீர்ப்புகளின் ஒரு பட்டியலை அதை வந்து சிங்கி கொடுத்து பாருங்க. இவ்வளோ கோர்ட்டு சொல்லியிருக்கு. அவரை விட உங்களுக்கு சந்தேகமா அவர் மேல? ஆமா, சந்தேகம் தானே. அவங்க இப்போ நோஸ் கட் பண்ண போறாங்க. அதுதான் நடக்கும். இறுதியாக இன்னொரு விக்டிம் சார்பில் வழக்கறிஞர் திரு பாலாஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வாதிட்டார். ஒரே பாயிண்ட் தான், நச்சுன்னு போட்டு போயிட்டார். பாதுகாப்பு கொடுத்தோம்னு சொல்றாங்களே, ஒழுங்கா பாதுகாப்பு கொடுத்துருந்தானே ஒரு போலீஸ்காரர் செத்துருக்கணும்ல, போலீஸ் ஏதாவது செத்தாங்களான்ட்டு கேட்டாருப்பா. ஏன் சாகல தெரியுமா? ஒருத்தருமே அங்கே இல்லை. அப்போ எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியும்? டிஜிபி அண்டு அமுதா 500 போலீஸ்ன்னு சொன்னாங்களா, இங்கே 600 போலீஸ்னாங்க. வில்சன் எடுத்து அதே லிஸ்ட்டை படிக்கிறாரு. அவங்க எல்லா ஸ்டாண்டர்டாக ஒரு லிஸ்ட் அடித்து எல்லாரும் காப்பி கொடுத்துட்டாங்க. ஒரு ஐஜி, ஒரு டிஐஜி, 2 எஸ்பி, 2 வரிசையா. அப்போ இங்கே 500 அங்கே 600 ஆயிடுச்சு. அடுத்து மறுபடியும் போனால் 700 ஆயிடும். கூட்டிகிட்டே போவாங்க. ஸோ இறுதியாக எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு வில் பாஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். கெஸ்ஸிங் பை தி மூட் ஆஃப் தி கோர்ட், தே நோ சம்திங் இஸ் நாட் ரைட். கோபால் சங்கர நாராயணன் படிக்கும்போது இந்த சென்னை உயர்நீதிமன்ற சிங்கிள் ஜட்ஜோட தீர்ப்பை விலாவரியாக படித்தார். இந்த மாதிரி இரவோடு இரவாக தாவேக தலைவர் ஓடிவிட்டார், ஒருவர் கூட அங்கே இல்லை, இது பொறுப்பற்ற செயல், பிரதமர் குடியரசுத் தலைவரே இதற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள்.
மனம் வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அறியாம சுந்தரம் சொன்னார், நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, இது போல் நீதிமன்றம் சொல்கிறது எங்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்றம், நீங்கள் அதில் ஒரு பார்ட்டியாக இருந்தீங்களா? நான் நீங்கள் சொன்னேன்ல, வேர் யூ பார்ட்டி தேர், வி ஆர் நாட் அ பார்ட்டி. அப்புறம் இப்படி இது போக இன்னொரு டெக்னிக்கலான ஆஸ்பெக்டுக்குள்ளே போனாங்க. மெட்ராஸில் எனி ஹைகோர்ட்ஸில் ஜெனரல் ரிட்டு, கிரிமினல் ரிட் ரெண்டும் தனித்தனி, ஓகேவா? கிரிமினல் ரிட்டுக்கென்று தனி சட்டம், ஜெனரல் ரிட்டுக்கென்று தனி சட்டம். கிரிமினல் மேட்டர்ஸை ஜெனரல் ரிட் விசாரிக்க முடியாது, ஜெனரல் ரிட்டு கிரிமினல் மேட்டர்ஸை விசாரிக்க மாட்டாங்க, ஓகேவா? அந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும்னு கேட்டது ஜெனரல் ரிட், இட்ஸ் நாட் அ கிரிமினல் ரிட். சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்குறது கிரிமினல் ரிட். அன்னைக்கு அந்த உத்தரவு போட்ட 3ஆம் தேதி மதுரையில் கிரிமினல் ரிட்டு, ஜெனரல் ரிட்டு ரெண்டையும் விசாரிக்கிறாங்க. ஏன்னா அங்கே சிபிஐக்கு வேணும்னு கேட்டு ஒரு 2-3 பெட்டிஷன் இருந்துச்சு. அப்புறம் இந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும்னு ஒரு 2-3 பெட்டிஷன் இருந்துச்சு. அது தொடர்பான வழக்கு சிங்கிள் ஜட்ஜு கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஜட்ஜு இதை கேட்குறாங்க, இது கிரிமினல் ரிட்டா ஜெனரல் ரிட்டான்னு கேட்குறாரு. இல்லைங்க, இது கிரிமினலு அப்படின்ன உடனே இது எப்படி கிரிமினல் ஆகும்? எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்கிறது எப்படி கிரிமினல் ஆகும்? அதை ஏன் இவர் விசாரித்தார் என்பதை மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். முடிச்சுட்டு அந்த விசாரணை எல்லாம் முடிகிற தருவாயில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ப்ரேயரை தவிர எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறாங்கன்ட்டாங்க. ப்ரேயர் ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறாங்க என்றார். தாவேக தரப்பில் கோபால் சங்கர் நாராயணன் ப்ரேயரா என்ன வைக்கிறாங்கன்னா, எஸ்ஐடி நடக்கட்டும், அந்த எஸ்ஐடியை ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வை செய்ய வேண்டும். அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அவருக்கென்று விசாரணை நடத்துவதற்கு எந்த அதிகாரியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். தாவேக ஏன் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்காம எஸ்ஐடி கேட்டுச்சு? மத்திய அரசுகிட்ட போய் சிக்கிக்க வேணாம், சிக்கிக்க வேண்டாம் என்பதல்ல, சிபிஐ விசாரணை கேட்டால் போச்சு பாஜக கூட கூட்டணி என்று. இதுக்கு எவ்வளோ அஞ்சுறாங்கன்னு தெரியுதா? அந்த திமுக பண்ணுற நரேட்டிவ்க்கு. இது அந்த சொந்த கட்சிக்காரன் அடினா அவர்கள் எழுதி கொடுத்த மனு அரசியல் தற்கொலை. காலாகாலத்துக்கு அந்த ஆவணம் நின்று பேசும். அவங்க தொண்டர்கள் மன்னிச்சுட்டு போகலாம், அரசியல் பார்வையாளர்கள் ஒருபோதும் இதை மன்னிக்க மாட்டார்கள். இப்போ ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியுதா? அப்போ கரூருக்கும் போகணும், ஆனால் கரூருக்கு போகும்போது எவனும் பைக்கு கொண்டு வந்து வண்டி கீழே விட்டுறக்கூடாது. அதுக்கு ரொம்ப வந்தானே அட்டிங்க சார், நான் பத்திரம் போயிட்டு வரணும், இன்சிடென்ட் எல்லாம் போயிட்டு வரணும். அவருக்காக தானே சார் இன்னமும் என் உயிர் போனாலும் பரவாயில்ல தலைவனுக்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அதான் உயிரே போனாலும் பரவாயில்ல நிற்கிறல, 4 அடி வாங்க போலீஸ்கிட்ட, வாங்க மாட்டியா? அப்போ வராது, ரிஜெக்டட். ஓட்டு அது வேணும், அஃப்கோர்ஸுங்க. இப்போ இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவங்க எதிர்பார்க்கல அந்த லெட்டர் லீக் ஆகும்னு. என்னம்மா பேசுறீங்க? எதிரிகிட்ட கொடுக்குறீங்க லெட்டர், எப்படிமா லீக் ஆகாமல் இருக்கும்? இன்னொன்று எதிரி பார்த்தோன்னே என்ன தமாசா எழுதிக்கிறாங்க லெட்டர், கொடுப்பா, யாராக இருந்தாலும் லீக் பண்ணுவாங்க. முன்னாடியே நீங்கள் அனுமதி வாங்குறதுக்கு கொடுத்த கடிதமே லீக் ஆகுது, இதை லீக் பண்ண மாட்டாங்களா? எப்படி லீக் ஆகாமல் இருக்கும்? வீடு வாங்கும்போது, புதுசாக வீடு வாங்கியிருக்கோம்ல, அந்த வீடு வாங்கும்போது உங்கள் மாலதி இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு இப்படி யோசிச்சுட்டு தாங்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னோடனே, இல்லை டாக்குமெண்ட்டு ஒருவேளை வந்துட்டான், உறுதியாக வருது, வரும்னு நினச்சிட்டு வாங்க, உறுதியாக வருது, 100% வருது. இவனும் தப்பு பண்ணல, கள்ளக்கடத்தல் பண்ணி வாங்கல, உழைச்ச காசில் வாங்குறீங்களா, எதுக்கு பயப்படுறீங்க? வரட்டும், வந்துச்சு என்னப்பா. ஸோ வருன்றது தெரியணும். ஏன்னா அந்த சில்லற பசங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும் எனக்கு. ஓ இங்கே கூடியிருக்கானா, டவர் லொக்கேஷன் இங்கே காட்டுது, அப்போ எங்கே அந்த வீடு, அப்போ அதுக்கு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எது, இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ், 10 நாளில் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் காட்டுங்க, சங்கர் இல்லை மாலதி பேரில் என்ன இருக்குன்னு பாருங்கள் சார், மாலதி பேரில் டாக்குமெண்ட் அது கொடுக்காது, இந்தப்பா அப்படின்ட்டு இந்த டபரா வாயர்களிடம் கொடுத்தால் அவர்கள் இதை பெரிய புலனாய்வு போல எடுத்துக்கொண்டு இதை செக் பண்ணுறீங்களே, அப்போ யூடியூப்பில் வர வருமானம் செக் பண்ணிங்கன்னா எப்படி வாங்கினாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது அவர்கள் நோக்கம் அல்ல, அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, இப்போ ஒருவேளை சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லேயே நீடிச்சிருந்தோன்னா இந்த நாயெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு பயங்கரமாக ஹாரஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்வீஸ் அப்பார்ட்காரங்களாம் தயவு செய்து கிளம்பி விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவங்களோட நோக்கம். ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, நீங்கள் இதை எதிர்பார்க்கணும். நான் இதை எதிர்பார்த்தேன், வரும்னு எதிர்பார்த்தேன். லேட்டு முதவிங்க ஒழுங்காக கண்டுபிடிக்கல. அதான் நான் நினச்சேன், என்ன உளவுத்துறை இவ்வளோ பொறுமையாக விழாவை சிறப்பித்து விட்டு வந்து. அதான் நீங்கள் இதை எதிர்பார்க்கணும். இப்படி தான் பண்ணுவாங்க. இவ்வளோ நாளாக பார்க்குறேன், அடுத்து என்ன பண்ண போகிறான் தெரியாது. அது சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம், தொடர்ந்தும் சொல்லி கொண்டிருப்போம். இப்போ இந்த எஸ்ஐடி தொடருமாங்க சார்? அஷ்ரகாருக்கு தலைமையில் இல்லைனாலும் ஏதோ ஒரு எஸ்ஐடி தான் வந்து தொடருமா? அது கோர்ட் ஆர்டர்ஸை பொறுத்து. தாவேக்காவோ யாரோ சிபிஐ கேட்டிருக்கலாம்ல? சிபிஐ கேட்டிருக்கலாம், விக்டிம்ஸ் கேட்டிருக்காங்கல்ல சிபிஐ வேணும்னு. நீதிபதி தலைமையில் ஒரு எஸ்ஐடி அமைங்க அப்படின்னு சொல்கிற ப்ரேயர் நல்ல ப்ரேயர் நினைக்கிறீங்களா? உண்மை தெரியணும்னா அந்த பாருங்க, உண்மை தெரியணும்னா எக்ஸிஸ்டிங் ஏஜென்சிகிட்ட கொடுத்தீங்கன்னா ஜம்முன்னு பண்ணுவாங்க. அவங்களுக்கு புலனாய்வு பண்ணுறது தான் வேலை.
எஸ்ஐடின்னு போனீங்கன்னா புதுசாக ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இங்கே வேலை செஞ்சு அதுக்கு ஒரு டீமை போட்டு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு இட் மே டேக் டைம். இங்கே ப்ராப்பராக பண்ணுவாங்க. அரசியல் காரணத்துக்காக நீங்கள் இந்த ஏஜென்சி வேண்டான்னு சொல்கிறதுலாம் அறிவீனம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இட்ஸ் பேட் ஆன் தேர் பார்ட். இதே மாதிரி அஜித்குமார் விவகாரத்தில் எஸ்ஐடி தான் கேட்டாங்க நீங்கள் ஞாபகம் இருக்கா? தாவேகோட டிமாண்டு எஸ்ஐடி தான். யாதவ் தான் ஃபுல்லாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களேங்க சார். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு சிபிஐ கோரிக்கை எதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க, அது லேட் ஆகுன்ற ஒரு காரணமா அப்படின்னு சொல்கிறாரு சார். அதெல்லாம் நம்பி கட்சி நடத்துகிறார் விஜய். இயேசு கிறிஸ்து அவரை காப்பாற்றட்டும். காட் பிளஸ் யூ. அது நான் உன்னுடனே இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமானதா இருக்கும். அது ராஜகுரு கூட இருந்து அவர் தான் காரியம் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் உண்மையான பத்திரிகையாளர் என்று அறியப்படும் நக்கீரன் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு சார். ஜனநாயகன் படத்துக்காண்டி அந்த கேரவனுக்குள்ள ஒரு கேமரா வச்சு மக்களை ஃபுல்லாக கூட்டி அதை படமாக எடுத்துக்கிருக்காங்களாம் சார். எவ்வளோ பெரிய அறிவு குறைபாடு உடையவருக்கு திரு கோபால் என்பது புரிகிறதா? இருந்தாலும் மீசையில் தீயை தான் வைக்கணும். மீசை மட்டும்தான் பெருசாக இருக்குது, மூளை இல்லை. அவங்ககிட்ட தான் சினிமா ரிப்போர்ட் இருக்காங்களே, செக் பண்ணனா ஷூட்டுக்கிட்டலாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பொங்கல் ரிலீஸ்க்கு இப்போ ஷூட் பண்ணிட்டு இருப்பியா நீ அவ்வளோ பெரிய படத்துக்கு? 1 2 இப்போது நீ உனக்கு கல்யாணம் ஆகுது, அதை வீடியோ எடுக்க மாட்டியா? எடுப்பு அவங்க நிகழ்ச்சி அது. அவங்க பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தி கொள்வதற்காக அந்த வீடியோ எடுக்க மாட்டாங்களா? எடப்பாடி போகிறாரு, எத்தனை கேமரா இருக்குது தெரியுமா கூட, எடுக்க மாட்டாங்களா? அதை எடுத்து ஜனநாயகனுக்கு தான் பயன்படுத்தணுமா? ஜனநாயகனுக்கான படப்பிடிப்பை அந்த படத்தின் தயாரிப்பாளர் செய்வார். விஜய் ஏன் செய்ய வேண்டும்? விஜய் லூஸா? தயாரிப்பாளர் செலவு பண்ண வேண்டிய காசெல்லாம் எங்கே நீங்கள் செலவு பண்ணாதீங்க, நான் எடுத்துறேன் ஷூட். எந்த ஹீரோ அது செய்வாரா? அது இவ்வளோ பெரிய ஹீரோ செய்வாரா? துளி உண்டு அறிவு இருக்கா? ஆனால் மக்களின் மூளையை மழுங்கடிப்பதற்கு, விஜய் மீது கோபத்தை திருப்பி விடுவதற்கு எல்லாவற்றையும் அவர்கள் செய்வார்கள். எந்த இழி காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள். உனக்கு நீ ரேஷனல்லாம் இப்போ நான் சொன்னேன், இவ்வளோ மேட்டர் சொன்னேன், நீ இதெல்லாம் எதையும் திங்க் பண்ணாமல் வெறுமனே ஜனநாயகன் ஷூட்டிங்க்கு கேமரா வச்சுருந்தாங்கன்னு தோணுச்சுன்னா 41 பேர் செத்துருக்கான் பாடுறா, அவன் ஷூட்டிங் பார்க்குறான்னு தானே தோணுவாங்க. இது ஒரு மூத்த பத்திரிகையாளர் செய்யலாமா? அதை ஏன்னா இவங்கள தான் உண்மையான பத்திரிகையாளர் சொல்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் இறக்கி விட்டு இப்படி பேச வைக்கிறாங்கன்னா எவ்வளோ திமுக பயந்து போயிருக்குது. ஆனால் கரூர் சம்பவம் தொடர்பாக போலீஸே அவங்க கிட்ட அந்த வீடியோஸ்லாம் கேட்டிருக்காங்க சார். கேட்டிருக்காங்க, கொடுத்துட்டாங்க. சரி, ஜனநாயகன் ஷூட்டிங்க்கு எடுத்தால் கூட என்னப்பா தப்பு? 41 பேர் சாவாங்கன்னு யோசிச்சா கேமரா வச்சாங்க. அப்படி எடுத்து பயன்படுத்தி கொண்டாலும் அதில் என்ன தவறு? என்ன தவறு? தவறு ஏதாவது இருக்கா? சட்டவிரோதமா? என்ன தப்பு? க்ரௌட் ஷாட் எடுத்துக்கிறாங்க, ஸோ வாட்? விஜய்க்கு சம்பளம் கொடுக்க முடிஞ்ச ப்ரொடியூசரால் இவ்வளோ கூட்டத்தை கூட்டி ஒரு படப்பிடிப்பு நடத்த முடியாதாங்க சார்? பாட்டுக்கே இவ்வளோ கூட்டம் கூட்டுறாங்க சார். அவங்க இதை ஒரு மேட்ருன்னு வந்து வீடியோ போட்டு இருந்தாலும் பேசுகிறாருன்னா அந்த அளவோட அறிவு என்னன்னு தெரியுதா? இந்தால தான் அரசகவி ராம் கொண்டாடிட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் மக்கள் ஒதுக்கி தள்ளுவாங்கப்பா. நீ பார்த்துக்கிட்டே இரு. ஒரு விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கரூர் சம்பவத்தில் திமுக பயந்து போய் இருக்குது அப்படின்றது நன்றாக தெரிகிறது. இல்லைன்னா இந்தால மீசையெல்லாம் எதுக்கு இறக்கி விடணும்? இவ்வளோ பேர் எதுக்கு இறக்கி விடணும்? நேற்று இந்த நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சே, ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அந்த ரிமார்க்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல சன் நியூஸில் நியூஸ் கார்டெல்லாம் எப்படி பறந்துச்சு ஞாபகம் இருக்கா? நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் அப்படின்னு போட்டு, விஜய்க்கு தலைமை பண்பே இல்லாதவர் அப்படின்னு போட்டு வரிசையாக அந்த கேள்வியெல்லாம் போட்டு, ஒய் ப்ரோ ராங் ப்ரோ, சன் நியூஸில் நியூஸ் கார்டு இன்னைக்கு போடுறா. இப்போ போடு. நேற்று காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசினாங்களே நீதிபதிகள், போடுங்க. 41 பேர் இறந்துருக்காங்க. அதில் ஜட்ஜி ஒரு ரிமார்க்ஸ் கொடுக்குறாரு, அதில் போய் உங்கள் கிரியேட்டிவிட்டியை காட்டிட்டு இருக்கீங்க. ஒய் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. புதிய தலைமுறை இன்னைக்கு அச்சு நடத்த ஆரம்பம். பாரு நீ வேடிக்கை, புதிய தலைமுறை எப்படி என்ன அடிக்க போகிறாங்கன்னு பாரு. இனிமேல் போச்சு, ஒரு வாரம் மேலே ஆச்சு கொடுக்கல அரசு கேபிள் இணைப்பு. ஏதோ கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க. பார்க்குறவங்கெல்லாம் மனம் மாறட்டும். புதிய தலைமுறை பார்ப்பவன் ஒருவன் கூட திமுக வாக்களிக்க கூடாதுன்னு